மாவட்டத்தின் பல பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் சாலைகளிலும் வெள்ளமானது சூழ்ந்து காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் இரவிபுதூர், புதுக்குளம் ஆகிய பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டு இங்குள்ள 200 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் நேற்றும் விடாமல் தொடர்ந்து கனமழையானது பெய்து வந்த நிலையில் தற்போது ஊர்களுக்குள் ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். குளத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் விளைநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. குமரி மாவட்டம் இரவிபுதூர் புதுக்குளத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. குளத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் விளைநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. வெள்ளம் வீடுகளுக்குள் புகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினமும் நேற்றும் விடாமல் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் சாலைகளிலும் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் இரவிபுதூர், புதுக்குளம் உடைப்பு ஏற்பட்டு இங்குள்ள 200 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் வீடுகளுக்கும் தண்ணீர் புகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கல்வின் இணைகிறார். வணக்கம் கல்வின். தற்போது குளம் உடைந்து விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இந்த காட்சியை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினமும் நேற்றும் விடாமல் தொடர்ந்து மழையின் காரணமாக குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் சாலைகளிலும் வெள்ளமானது சூழ்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் இரவிபுதூர், புதுக்குளம் உடைப்பு ஏற்பட்டு இங்குள்ள 200 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சாலையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் இங்குள்ள வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இந்த பகுதியிலே குமரி மாவட்டத்திலே பொதுவாக பார்க்க வேண்டுமானால் அங்கு எல்லா பகுதிகளிலும் சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழை வெள்ளமானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் இந்த இரவிபுதூர் அருகில் உள்ள புதுக்குளத்திலும் உடைப்பு ஏற்பட்டு இந்த சாலைகளும் அந்த பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட விளைநிலங்களும் தற்போது தண்ணீரில் மிதக்கிறது. மேலும் இந்த சாலையானது பாதிப்பு உடைக்கப்பட்டிருப்பதால் இந்த பகுதியாக வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மேலும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியிலே இந்த மறுகால்களை ஒழுங்காக திறந்து விட்டிருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது எனவும், இந்த பகுதியில் உள்ள ஆற்றுகளில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் உடனடியாக சரி செய்து இந்த தண்ணீர் கடலுக்கு போய் ஒழுங்காக சேர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த உடைப்பை உடனடியாக அதிகாரிகள் பார்வையிட்டு அதனை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.